ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த கிருபைகள் அளவில்லாதது. கர்த்தருடைய கிருபை தானே நம்மை தாங்கினது, நம்மை நடத்தினது. எல்லாரும் சந்தோஷத்தோடு என் அனுதின ஜீவியத்திலே என்னை நடத்தினீரே ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் என்று சொல்லி ஆனந்தமாய் பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். யார் கைகளை தட்டி ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை சோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை சோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. படகிலை படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரி. அல்லேலூயா. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை சோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம், யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை சோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பரிசுத்தவான்கள் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்கள் பாடுகள் எல்லாம், சுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறதே முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்து இயேசு வந்திடுவார். கரங்களை தட்டியாமே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை சோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே
என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே கொடான குடி உள்ளத்திலே கிருபைக்காய் இருக்கிறதுக்காய் ஆண்டவரே தயவுக்காய் சோதரமாமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே கரங்களை தட்டி ஹalleluya we praise you Jesus glory be to God glory be to God glory be to God hallelujah உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்துல நான் வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் நீர்தான் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் இம்மட்டும் தேவன் நம்மை காத்தார் இனியும் நமக்கு அவர் உதவிகள் செய்து அவர் நம்மை நடத்துவார் ஹல்லேலூயா இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய நோய்களெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து நமக்காக அவர் சுகத்தை நமக்கு தந்திருக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே எல் ஷடாய் எந்தன் துணை நீரே எந்தன் வாழ்வின் கேடகம் ஆமென் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் யெகோவாயே என் தேவைகள் எல்லாம் பார்த்துக்கொள்வேன் என் வாழ்வின் சமாதானம் நீதானே யெகோவா ஷாலோம் எல் ஷடாய் எந்தன் துணை நீரே எந்தன் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்தன் துணை நீரே எந்தன் வாழ்வின் கேடகம் என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே எந்தன் வாழ்வின் வெள்ளன் நீரே எந்தன் வாழ்வின் வெள்ளன் நீரே காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம் காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம் உந்தன் நாமம் ஏற்ற இன்பம் உமது சேட்டை அடைக்கலம் உந்தன் நாமம் ஏற்ற இன்பம் உமது சேட்டை அடைக்கலம் சேர்ந்து எல் ஷடாய் எந்தன் துணை நீரே எந்தன் வாழ்வின் கேடகம் மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேஸ்வரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னால் என் கூட இருக்கிற இம்மானுவேலே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாடுவோமா இம்மட்டும் என்னை நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம் இந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம் இந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்தன்
துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ரப்பா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. யெகோவா ரப்பா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். சொல்லலாமா? எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வில் வெல்ல நீரே, எந்தன் வாழ்வில் வெல்ல நீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி சோதர தாயை போல் அன்பு நிறைந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன் எல் ஷடாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் இன்றும் என்றும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், இனிமேலும் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சுத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்விலே நீ செய்தீரே ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன இடை செலுத்துவேன் அப்பா, என் வாழ்வே உமக்கு தந்தேன் ஆண்டவரே. காலம் உள்ளவரை நானும் மறக்க முடியும் ஆண்டவரே. உந்தன் தயவு என்றைக்கும் தாங்குமே, நடத்துமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். எல்லா சந்தோஷமாய் கரங்களை தட்டி கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு செய்ததார் எந்தன் வாழ்வை தந்தேன் இயேசுவே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததார் எந்தன் வாழ்வை தந்தேன் இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே இன்று என்னை நடத்துமே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே இன்று என்னை நடத்துமே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததார் எந்தன் வாழ்வை தந்தேன் இயேசுவே. எண்ணில்லா நன்மை சேர்ந்து பாடலாமா? எனக்கு செய்ததார் எந்தன் வாழ்வை தந்தேன் இயேசுவே. மனம் போன போக்கிலே நடந்த மனிதனா
எனக்கு நண்பனாய் வந்து என் தேவநீர் எனக்கு நடத்தினீர், காத்தீரே அப்பா, ஆலோசனைகள் தந்தீரே. உடைய உள்ளங்கையிலே என்னை நீ வரைந்தீர் ஆண்டவரே. நான் வாழ்நாளெல்லாம் நான் நேசிப்பேன், ஆராதிப்பேன். மனம் போன போக்கிலே நடந்த மனிதனா, மறைவாழோ நண்பனா என்னை காத்தீரே. மனம் போன போக்கிலே நடந்த மனிதனா, மறைவாழோ நண்பனா என்னை காத்தீரே. வரைந்தீரே அன்பாலே வலக்கையில் என்னையே, வாழ்நாள் என்றுமே உம்மை சேவிப்பே. வரைந்தீரே அன்பாலே வலக்கையில் என்னையே, வாழ்நாள் என்றுமே உம்மை சேவிப்பே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இயேசுவே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இயேசுவே. தீய மனிதன் என்னை நிந்தித்து தூற்றி திரிந்த பொழுது என் ஆண்டவர் இயேசு ராஜா என்னை கரம் தூக்கி எடுத்தீரே. ஆண்டவரே, கிருபைகளை தந்தீர், உடைய ஊழியத்துக்கென்று என்னை வேறு பிரித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீய மனிதர் என்னை தூற்றி தெரிந்தனர், தேவமைந்தன் என்னை தூக்கி எடுத்தீரே. தீய மனிதர் என்னை தூற்றி தெரிந்தனர், தேவமைந்தன் என்னை தூக்கி எடுத்தீரே. தந்தீரை கிருபைகள் அழைத்தீரை சேவைக்கே, நன்றி சொல்லியே உம்மை பாடுவே. தந்தீரை கிருபைகள் அழைத்தீரை சேவைக்கே, நன்றி சொல்லியே உம்மை பாடுவே. எல்லா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இயேசுவே. எல்லா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா, உந்தன் தயவாலே என்னை நடத்துவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா, உந்தன் தயவாலே என்னை நடத்துவே. என்னெல்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தே இயேசுவே. என்னெல்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தே இயேசுவே. சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரிதான், மண்ணின் தோளுக்குள் மனிதர் எனக்கு தாருமே. சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரிதான், மண்ணின் தோளுக்குள் மனிதர் எனக்கு தாருமே. ஆசைகள் வேறில்லை உம் சித்தமே இனம், வருகைக்காயாவலான் காத்திருப்பே. ஆசைகள் வேறில்லை உம் சித்தமே இனம், வருகைக்காயாவலான் காத்திருப்பே. ஆசைகள் வேறில்லை உம் சித்தமே இனம், வருகைக்காயாவலான் காத்திருப்பே. என்னில்லா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இயேசுவே. என்னில்லா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இயேசுவே. என்னில்லா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை. ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை சோதனை பாடுவோமா? ஹல்லேலூயா. என்னில்லா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இயேசுவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம், நன்றியோடு மை சோதரிக்கிறோம், நன்றியோடு மை சோதரிக்கிறோம், நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை 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 இரக்கங்கள் எங்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக, எங்களை ஏவ தொடங்குவீராக. ஹல்லேலூயா. மை நாங்கள் நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன்
நம்மை போலவே சோதிக்கப்பட்டாராம். ஆனால் தன் சோதனையிலே அவர் ஜெயம் எடுத்தார். ஆகையால் தான் நம் பலவீனத்திலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பலன் உனக்கு போதும். ஹல்லேலூயா. பலவீனத்திலே என் பலன் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபை இரக்கம் நிறைந்ததோர் கிருபாசனமாக தோன்றிடுதே. தைரியமாய் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம சேருவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் எல்லாம் பலவீனங்கள் எல்லாம் அவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்த வேண்டும் அப்பா, நீர் என்னை வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபையே பெருகுதே, கல்வாரி என்று பாய்ந்திடுதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்னை என் பாக்கியமாமே. கிருபை இரக்கம் நிறைந்தவர், கிருபாசனமாம் தோன்றிடுவே. கருணமீதும் எங்கேனும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்று பாய்ந்திடுவே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. கல்வாரி அன்பை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் நன்றியால் பொங்கி வழிய வேண்டுமே. வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் நாதனோர் பாவமும் மற்றவராய் நாடும் நம் குறைகள் கண்டுரோடும் நல்ல ஆசாரிய நமக்குண்டே. கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்று பாய்ந்திடுதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. நம் பலவீனத்திலே இயேசு தாமே பலன் பூர்ணமாய் நமக்கு தருவாரே. அவர் கிருபையை நாடுவோமா? நம் பலவீனத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணமாய். நாடுவோமே மாறா கிருபையை, நமக்காயே அவர் ஜீவிப்பதால். கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்று பாய்ந்திடுவே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. வானங்கள் வழியாய் பரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுந்தருளினாரே. மகா பிரதான ஆசாரியர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி நம்பிக்கையோடு கூட நாம் முன்னேறுவோம். வானங்களின் வழியாய் பரத்தில் தானே சென்ற இயேசுவாமே மது மாப்பிரதான ஆசாரியரை பற்றிடுவோம் நோக்கி நம்பிக்கையா. கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்று பாய்ந்திடுவே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. ஹல்லேலூயா. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. பிதாவண்டை சீரும் சுத்தருக்காய் சதா காலமும் பரிந்து பேசியே நிற்கிறாரு. அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அந்த நம்மை ரட்சிக்கிறதான தேவனை நோக்கி முழங்கால் படிப்போட்டு
அவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவரே நீ சிந்தின ரத்தம் எனக்காக தாடி ஆண்டவரே, என்னை ஒரு விசை கழுவும் என்று சொல்லி கேட்போமா? பிதாவண்டை சேரும் சுத்தருக்காய் சதா பரிந்து பேசியே நிற்பார். இதோ எம்மை முற்றும் ரட்சிக்க வல்லமை உள்ளவரே, இருவாயே பெருகுவே கல்வாரி நின்று பாய்ந்திடுவே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. என் உள்ளம் நன்றியா பொங்கி ரஷாலி ரத்தத்தின் வல்லமை எங்களுக்குள்ளாய் வரட்டும் அப்பா. பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை என் பலவீனம் உண்டு அப்பா, என் பலவீனத்தெல்லாம் சுமந்து கொண்டீரே. மெய்யாகவே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே. கர்த்தாவே விடுதலையை தருவீராக, ஆண்டவரே பொல்லாத குணத்திலிருந்து விடுதலையை தருவீராக. அப்பாவை சோதரிக்கிறோம், ஒற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையில்லை எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாவே இயேசு ராஜாவை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். உள்ளம் நன்றியா ஷாதலி கபரதலி என் பாக்கியமே. ஹalleluya. God, glory be to God. Hallelujah. ஆமை நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. நம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை எங்களை சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. கிருபை 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 எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை சோதரம் பண்ணி Hallelujah. ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னீரே ஆண்டவரே. Hallelujah. ஆமை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே எங்களை விட்டு நீக்கியறலும், எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்துறலும், எங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கும் ஆண்டவரே. பலவீனங்கள்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை சோதனம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ என்னை விருதாவாய் தேடுங்கன்னு சொல்லி ஒரு நாள் சொன்னதில் சொன்னீங்களே ஆண்டவரே. இப்போ நாங்கள் முகத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை சுத்திகரித்தள்ளும், என்னை சுத்திகரித்தள்ளும். பாவத்தினுடைய ஆண்டுதிரப்ப ஆண்டவரே, ஆசையெல்லாம் ஆண்டுதிரப்ப நான் ஜெயிக்கும்படியாய் இப்பொழுதே ஆண்டுதிரப்ப என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்விலே செய்யும்படியாய் பரிசுத்தன் என்று சொல்லி எங்களை எழுதுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் எங்கெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறதோ அங்கெல்லாம் அவருடைய அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிறதான பரிசுத்த ஆவியானவர், விசுவாசிக்கிறதான நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தினுடைய ஆவியானவரை நாம் பற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம விசுவாசத்தை கட்டவிழ்ப்போம், வாஞ்சிப்போம். தேவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய உன்னத பலனை எனக்குள்ளாய் நீ ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல வரங்களை நீர் எனக்கு தர வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? ஹல்லேலூயா. ஆண்டவரே கட்டுகள் ஆண்டவரே நீங்கணும், ஆண்டவரே நுகங்கள் உடையணும், நோய்கள் சுகமாகணும். அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தியமும் கிருபையும் நித்தமும் வாழ்ந்திடும். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் கர்த்தனே ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தந்து என்றும் என்று தாங்கிடும் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். சத்தியமும் கிருபையுமாய் நித்தமும் நீ வாழ்ந்திடும். கர்த்தனே எங்களுக்கு ஜீவன் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். வானம் திறந்தருளும் தானங்களை நீரமாது வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தீனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள்
கைகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் மீட்பருமே காவலும் நீரே. வானம் திறந்தருளும் தானங்களை வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் சுய ஆடம்பரம் முற்றும் சுட்டெரிக்க வேணுமே தயவு தாழ்மையின் நாவி தந்தருள வேண்டுமே மாயமான யாவை நின்றும் மனமதை பேணுமே ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. வானம் திறந்தருளும் தானங்களின் நேரம் அதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் அதிக அதிக அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நாவுகளால் புகழ் நம்மை போற்றிட அதிசயமியகத்தி குறைகள் அகற்றி இது சமயம் முன்னர் வேல நீதிடும் வானம் திறந்தருளும் தானங்களின் நேரம் அது வானவரை ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் சுய ஆடம்பரம் மற்றும் சுட்டெரிக்க வேண்டுமே தயவில் தாழ்மையினாவி தந்தருள வேண்டுமே மாயமான யாவை நின்றும் மனமதை பேணுமே ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. வானம் திறந்தருளும் தானங்களின் நேரமது வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பலனும் அல்ல என் பராக்கிரமும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. என் பரிசுத்த ஜீவிதம் தேவ ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். என் பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். ஐயா விடுதலையை விரும்புகிறோம் ஐயா தாருமையா தாருமையா ஏற்றி தாருமையா. எல்லாரும் கேட்போமாமே. விடுதலையை ஐயா விடுதலையை விரும்புகிறோம் ஐயா தாருமையா தாருமையா தாருமையா. என் பலனும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். பலனும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஜெயிக்கும்படியாக தேவ வல்லமையுள்ளாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய அக்கினி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஊழிய செய்யும் அபிஷேகத்தை ஊற்றும். ஊழிய காரணம் ஊழிய காரணம் ஆவியை ஊற்றும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா நம்முடைய
ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோட, பாத்திரம் வழிந்தோட, நிச்சலாடம் மூழ்கியே, நிச்சலாடம் மூழ்கியே, நேசரன்பில் மகிழ, நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், எந்த நாவல் தீத்திடும், இந்த நாவல் தீத்திடும், ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக ஒவ்வொரு விடுதலையின் கொடுக்கிற வல்லமையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே எங்களை எப்பொழுது நிரப்பி ஆண்டவரே நாங்கள் எங்கள் பாத்திரங்கள் வழிந்தோடும்படியாக எங்கள் அபிஷேகத்தை ஆசீர்வதிங்கப்பா. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ பக்தி உள்ளவன் யார்? Who is the man who believes in God? யாக்கோபு 1:26. James chapter 1 verse 26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று சொல்லுகிறார். If a man among you seem to be religious and bridleth not his tongue but deceiveth his own heart, this man's religion is in vain. நாவை அடக்காத மனிதனுடைய பக்தி வீண் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The religion of the man that does not control his tongue is vain. யாக்கோபு சொல்லுகிறார் 3:6. In James chapter 3 verse 6 says, நாவும் நெருப்பு தான். and the tongue is a fire. நாவு ஒரு நெருப்பை போன்றது. A tongue is a fire. அது காட்டையே கொளுத்தி விடும் அளவுக்கு ஒரு நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை அழிப்பது போல அது நம்முடைய ஜீவிதத்தை அழித்து விடுகிறதா. As the fire consumes a forest, the tongue consumes the soul. இந்த யாக்கோபு சொல்லுகிறான் நாவும் நெருப்பு தான். James says tongue is a fire. அது அநீதி நிறைந்த உலகம். It's a world filled with iniquity. நம்முடைய அவயங்களிலே நாவானது நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்தி விடுகிறது. The tongue among our members that is defileth the whole body. வேதத்திலே பல பாவங்கள் சரீரத்தை கரைப்படுத்துகிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. In the Bible it said many organs defile the body. நம்முடைய நாவும் நம்முடைய சரீரத்தை முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுமா. The tongue defileth the full body. ஆகையால் நாம் நம்முடைய நாவை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். So the Lord wants us to be cautious of our tongue. இது கரைப்படுத்துவது மாத்திரமல்ல, not only defiles, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாய் இருக்கிறது. it set fires to the course of nature. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. it sets fire to the course of nature. அது நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. it is set on fire of hell. இந்த நாவினுடைய பாவத்தினாலே சரீரம் கரைப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவன் நம்முடைய ஆத்துமாவை நரகத்துக்குள்ளாய் உட்படுத்துகிறதாயும் இருக்கிறது. Not only is the body defiled by the sin of the tongue, but the soul is led to the hell. யாக்கோபு 4:11 அவர் என்ன சொல்லுகிறார்? In James chapter 4 verse 11 says, சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். speak not evil one of other brethren.
நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் பேசக்கூடாது. We should not speak against among ourselves. கணவன் மனைவிக்கு விரோதமாய், மனைவி கணவனுக்கு விரோதமாய், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய், சபை ஊழியருக்கு விரோதமாய், நண்பர்களுக்கு விரோதமாய் நாம் பேசுவதை நிறுத்த வேண்டும். The husband against the wife, the children against their parents, the church against their leader, and the friends against friends should not speak evil. நமக்கு பேசுவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. We have many things to talk about. ஆனால் நாம் மற்றவர்களை பற்றி பேசுவதிலே நமக்கு ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம் அதிலே. But we get a slight pleasure from speaking about others. மற்றவர்களை குறித்து குறையும் இல்லை மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுவது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. We get much pleasure from speaking ill against others. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், but the Lord says, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதிருங்கள். Speak not evil one of another. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறார். He that speaketh evil of his brother and judgeth his brother speaketh evil of the law and judgeth the law. விரோதமாய் பேசி அதில் முடிவில் என்ன வருகிறது? குற்றப்படுத்துகிறான். Speaking evil causes blame. நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தும் பொழுது நாம் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். When we cast blame on others, we cast blame on the law. நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவோம் என்று சொன்னால், when we blame the law, நியாயப்பிரமாணத்தின்படி நாம் செய்யாமல் நாம் நியாயாதிபதியாய் மாறிவிடுகிறோம். We do not walk in the law, but we become the judge of the law. நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது என்ன நடக்கிறது? What happens when we speak ill of against others? நாம் நியாயாதிபதியாய் மாறிவிடுகிறோம். We become the judge. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். This is what we need to understand. இது நான் புரிந்து கொள்ள வேண்டிய எனக்கும் ஒரு காரியம். I also need to understand this. ஆகையால் தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? So it is said in James chapter 5 verse 9, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடாதிருங்கள். Grudge not one against another, brethren, lest you be condemned. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. 1ஆம் அதிகாரத்திலே நாவை பற்றி சொல்லுகிறார். In the first chapter it said about the tongue. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலே அது நாவு அக்கினியாய் இருக்கிறது சொல்லுகிறார். In the third chapter he tells that 4ஆம் அதிகாரத்திலே விரோதமாய் ஒருத்தர் பேசி நியாயம் தீர்க்காதீர்கள் என்று சொல்லுகிறார். In the fourth chapter he says not to speak ill against one another. 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். In the fifth chapter he says do not stand for judgment against one another. யாக்கோபு இந்த நாவை குறித்து அவர் அதிகமாய் எல்லாவற்றையும் எழுதுகிறார். James extensively writes about the tongue. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடாதீர்கள். Grudge not against one another, brethren, lest you be condemned. நமக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். We have a judge. அவர் யார்? Who is he? சொல்லுங்க, அவர் யார்? நியாயாதிபதி யார்? Who is the judge for us? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நியாயாதிபதி. The Lord Jesus Christ is our judge. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. அந்த நியாயாதிபதி எங்கே இருக்கிறார்? Who is the judge? Where is the judge? இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஒருத்தர் முறையிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விரோதமாய் பேசாதிருங்கள், நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். Do not grudge against one another because the judge standeth before your door. அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். He is very near to us. அவர் நியாயம் தீர்ப்பார். He will judge us. நீயும் நானும் நியாயம் தீர்ப்பதிலே விரோதமாய் பேசி நம்ம குற்றம் கண்டுபிடிப்பதை நாம் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit talks to us saying stop judging one another because the Lord the Christ judge is near us. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? Matthew chapter 7 verse 1 says, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். Judge not that ye be not judged. நாம குற்றவாளி என்று தீர்க்கப்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், for us not to be judged, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். we should not condemn others. நீ எதை சொல்றியோ அந்த காரியம் உனக்கு உண்டு. Whatever you condemn will be condemned to you. ஆகையால மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பதை நாம் விட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவர். Hence the Lord says to stop condemning others. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Galatians chapter 5 verse 15 says, நீங்கள் ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். But if you bite and devour one another, you will கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். If you bite and devour one another, you will destroy. நாம் அழிஞ்சிருவோம். You will be destroyed. ஒருத்தர் என்னது நம்ம கடித்து
பட்சித்தினால் அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தையினாலே ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு, வார்த்தையினாலே ஒருத்தர் திட்டிக்கிட்டு, வார்த்தையினாலே நம்ம என்ன பண்ணுறோம்? பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களில் என்ன நடக்கும்? அழிவு உண்டாகும். யாருக்கு அழிவு உண்டாகும்? நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒரு சபையில் ஒருத்தர் என்னது முறையிடுகிற காரியங்கள், குற்றவாளி என்று தீர்க்கிற காரியங்கள் ஒளிய செய்கிற எனக்கும் இருக்கக்கூடாது, என் குடும்பத்துக்கும் இருக்கக்கூடாது. கர்த்தர் தாமே என்ன பண்ணுவார்? நமக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்வாராக. ஆமென். If the words we use criticize and condemn others, there will be destruction waiting for us. ஆகையால நீங்கள் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. Be careful that you may not be consumed. லேவியராகமம் 19:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Leviticus chapter 19 verse 16 says, தேவர் சொன்னார், உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. Do not be a tale bearer among your people. நம்ம நாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் குற்றவாளியை தீர்க்க கூடாது, முறையிடக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியக்கூடாது. If you want to be cautious with your tongue, you should not criticize nor condemn, and you should not bear tale among your people. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நம்ம பேசுவதற்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. We have many things to talk about. நன்மையான காரியங்கள் உண்டு. There are good things. அறிவை வளர்க்க வேண்டிய காரியங்கள் உண்டு. There are things that improve your knowledge. பணங்களை சம்பாதிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. There are financial talks. சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டு. There are talks of peace. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டு. There are talks of holiness. நாம அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும். We must speak those words. நாம கோல் சொல்றவங்களா அங்கங்க தெரிய கூடாது. We should not be tale bearer among. நல்ல காரியங்களை சொல்லுகிற சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். We must be the servants who speak gospel. அவர்கள் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதம்? What is it said in the Bible about them? கோல் சொல்றதை குறித்து என்ன சொல்லுகிறது? What is it said among the tale bearer? தூக்கித்திரிகளை குறித்து என்ன சொல்லுகிறது? What is it said among those who saw discord? எரேமியா 6:28 Jeremiah chapter 6 verse 28. அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றித்திரிகளுமாய் இருக்கிறார்கள். They are all grievous revolters walking with slanders. ஒரு ஜனத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். He talks about a people. முரட்டாட்டமுள்ள ஜனங்கள். They are revolters. அகங்காரிகள். They are grievous. பெருமைக்காரர்கள். And they are slanderers. அவர்கள் தூற்றி திரிகிறவர்கள். And they are corrupters. அவர்கள் தூற்றி திரிகிறவர்கள். They slander. அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. They are brass and iron and they are all corrupters. தூற்றி திரிகிறவர்கள் யார்? Who are those who slander? அவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says they are corrupted. நாம் யாரை குறித்தும் என்ன பண்ண வேண்டாம், நான் யாரையும் குறித்து தூற்ற வேண்டாம். We should not slander anyone. ஏதாவது துர்ச்செய்தி கேட்கும்னா தவறான காரியம் முடிந்தால் ஜெபம் பண்ணுவோம். If we receive evil news, we shall pray. தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். We shall submit to God. எச்சரிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம்? நம்மை சார்ந்தவர்களை எச்சரித்து நீதியின் பாதையை நடப்போம். If there are things to be warned, we will warn them and we will walk in the path of righteousness. ஆகையால இங்கே சொல்லப்பட்டிருக்கு எரேமியா 9:4 என்ன சொல்லி இருக்கிறது? So Jeremiah chapter 9 verse 4 says, நீ உன்னுடைய சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிரு. Take heed of every one of his neighbor. உன் சகோதரனை நம்பாத. Trust not your brother. எல்லா சகோதரனும் மோசம் போக்குறான். For every brother is utterly supplant. எந்த சகோதரனும் தூற்றி திரிகிறான். And the neighbor will slander. எரேமியா 9:5 என்ன சொல்லுது? அவர் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தனக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். In verses 5 it says, they will deceive every one of his neighbor and will not speak the truth. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் நம்பாத. So the Lord told, do not believe. யாரை நம்பாதன்னு சொன்னாரு? Who did he say not to believe? எல்லாரையும் நம்பாதன்னு சொன்னாரு. Did he say not to believe everyone? இல்ல, மெய்யை பேசாமல் தனக்கு அடுத்தவனை ஏய்க்கிறதானே அந்த சகோதரனை விட்டு நீ விலக வேண்டும், நம்பாத என்று சொல்லுகிறார். He says do not believe those who do not speak the truth and speak lies. தூற்றி திரிகிறவனை என்னவனை மோசம் போக்கிறவன் அவனோட நம்பாத என்று சொல்லுகிறார். Do not believe those who deceive you. பொய்யை பேசுகிறதான தங்கள் நாவை பழக்குவிக்கிறவளை நம்பாதேன்னு சொல்றாரு. He tells not to believe the hypocrites. ஆகையால் தான் தேவனுடைய பிள்ளைகள் நாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். So the Lord wants his children to be cautious of the tongue. ஒரு நாளும் பொய் பேசக்கூடாது. Do not speak lie. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the Lord's holy name. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பொய்யை பேச நாக்கை என்ன பண்ணுவாங்க? நாவை பழக்குகிறார்கள். They have taught their tongue to speak lies. நாவு ஸ்லிப் ஆயிடக்கூடாது.
the tongue is not slip. அப்படின்னா என்னன்னா பொய் பேசுன்னு கண்டுபிடிக்க கூடாது யாரும். They should not identify they are speaking lie. அதான் அந்த பச்சை பொய்யா சொல்றாங்க பாத்தீங்களா, The white lie. அது மாதிரி பொய் மெய்ங்கிறது வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பேசுவதற்கு தங்கள் நாவை பழக்குகிறார்கள். They teach their tongue to talk white lies and ஆகையாலதான் தேவன் சொன்னார் அவர்கள் கெட்டவர்கள். So the Lord said they are corrupted. ஓ நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? Are we not the children of God? நமக்குள்ள ஜீவன் உண்டு அல்லவா? Do we not have the life of Christ? கிறிஸ்துவின் அபிஷேகம் நமக்கு உண்டு அல்லவா? Don't we have the anointing of the Christ? நாம் எப்படி கெட்டவர்களாய் மாற முடியும்? How can we be corrupted? நாம் எப்படி நம்முடைய நாவை பொய் சொல்ல பழக்க வைக்க முடியும்? How can we teach our tongue to speak white lies? நம்முடைய நாவை ஏன் சகோதரரை தூற்றும்படியாக பயன்படுத்த வேண்டும்? Why should we use our tongue to speak ill of neighbor? நாம் தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. ஆகையாலதான் ஆண்டவர் சொன்னார், So only the Lord said, உன் நாவை நீ அடக்க வேண்டும் என்று சொன்னார். you need to control your tongue. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord's holy name. ஆகையாலதான் 1 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம் என்ன சொல்லுகிறது? In 1 Peter chapter 2 verse 1 says, சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல புறம் கூறுதலையும் நீ ஒழித்து விட்டு, wherefore laying aside all malice and all guile and hypocrisies and envies and all evil speaking. பொல்லாத குணத்தை ஒதுக்கிரு. Remove the evil speakings. துர்குணத்தை பொல்லாத குணங்களை விட்டு விலக்கு. Remove the malice thoughts. பொல்லாத குணங்கள், the wicked thoughts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சகலவித கபடத்தையும் all envies வஞ்சகங்களையும் and malice பொறாமைகளையும் and guile சகலவிதமான புறங்கூறுதலையும் and hypocrisies. கபடத்தை விடணும், புறங்கூறுதலை விடணும். We need to leave malice, guile, envies and hypocrisies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the Lord's holy name. இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்றார். You need to destroy all these. மற்றவங்க ஒருத்தர் இல்லாத போது அவர்களை குறித்து பேசுவதுதான் புறங்கூறுதல். When a man is not present and speaking ill about them, it's called புறங்கூறுதல். It's called guile. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord's holy name. இதுதான் 1 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது. It is this only it's said in 1 Peter chapter 2 verse 2 says. என்ன சொல்லுது? What does it say? சகல துர்குணங்களையும் and all malice கபடத்தையும் and guile வஞ்சகங்களையும் and hypocrisies பொறாமைகளையும் and envies சகலவித புறங்கூறுதலையும் and all evil speakings. புறங்கூறுதல் and all evil speakings. இத முதல்ல விடணும். You need to leave these. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the Lord's holy name. விட முடியுமா? Can we leave it? என்ன செய்யணும்? What should we do? இதை போகணும், நம்ம என்ன செய்யணும்? What should we do to leave them? இதெல்லாம் வேணாம்ப்பா, I don't need these, Lord. இதெல்லாம் நீ விட்டுருப்பான்னு சொல்றாரு. He says leave these. ஒழித்து விட்டு என்ன செய்யணுமா? What should we do after removing them? இதுக்கு பதிலாக நல்ல குணங்கள், நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாயில வர வேண்டும். Instead of these, good thoughts and good words should come out of our mouth. என்ன செய்யணும் அதுக்காக? What should we do for that? 1 பேதுரு 2 அதிகாரம் அடுத்த வசனம் 3 வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை மேல் வாஞ்சையாயிருங்கள். As newborn babes desire and the sincere milk of the word of God, that ye may grow by. வசனத்தின் மேல வாஞ்சையாரு. Desire the word of God. எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துட்டாரு பாருங்க. It's said beautifully. இதெல்லாம் வேணாம், You don't need these. இதெல்லாம் ஒழிச்சிரு. Destroy them. இது பதிலா என்ன வரணும் வாழ்க்கையில? What should you have instead of them? வசனம் உனக்குள்ள இருக்க வேண்டும். You need the word of God. பிறந்த குழந்தை பாலை எப்படி குடித்து அது வளர்ச்சி அடைவது போல, Like the newborn drinks the milk and nourishes. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனமாகிய திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியா இருக்க வேண்டுமா? Desire the sincere milk of the word of God. நம்முடைய வாயில இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம விட்டு போகணும். பரங்குறுதல், அசுத்தங்கள், பொறாமை, நம்முடைய கலகமுட்டுகிற காரியங்கள், இப்படி எல்லா வார்த்தைகள், நம்முடைய மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், இதெல்லாம் மாறணும்னா வசனம் நம்மை வளர்க்க வேண்டும்.
For the words of malice, guile, hypocrisies and envies to be removed from us, the word of God must cultivate in us. எப்படி குழந்தை வளர்றதுக்கு பால் தேவையோ அதை போல வசனம் நமக்குள்ள என்ன பண்ணணும், நமக்குள்ள தெய்வீகத்தை கொண்டு வரும்படியாக அந்த வசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். As the newborn requires milk to nourish, we need the word of God to nourish ourselves. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 வசனம் என்ன சொல்லுகிறது? Galatians chapter 5 verse 25 says, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், and moreover what I say is, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். and if we live in the spirit, let us also walk in the spirit. ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். We need to walk in the spirit. ஆகையால கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். So Galatians chapter 5 verse 25 says, if we live in the spirit, let us walk in the spirit. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது, நம்மை நிரப்பும் பொழுது இந்த மாம்சீகமான காரியங்களை நம்மை விட்டு போய்விடும். When the spirit of God leads us, all these fleshly whims will be disappear. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மை நடத்த ஆரம்பிக்கும். The power of the spirit will lead us. ஆகையால தான் அபிஷேகத்தில் நாம் நிறைந்திருக்க வேண்டும். Hence we need to be filled in the anointing. நம்ம அபிஷேகத்தில் குறையும் பொழுது தான் நம்ம நிறைய தர்மான வார்த்தைகள் நமக்கு வாயிலிருந்து புறப்படுகிறது. When we become deficient in anointing, many wrongs come in our life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், The Lord Jesus Christ said to his disciples, நீங்கள் போய் காத்திருங்கள், you go and wait. பரிசுத்த ஆவியார் உங்கள் மேல் வருவார், உன்னத பலன் உங்கள் மீது வரும். The Holy Spirit will descend upon you, and power of heavenly will ascend on you. அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் மாறுவீர்கள். Then you will become testimonies to the world. அது தேவனுடைய சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்பி அவர்கள் மேல் மாடியிலே காத்திருக்கிறார்கள். The disciples believing in the word of Christ are gathered in the rooftop. அப்ப என்ன நடந்துக்கிற காரியம் என்ன? What happened? கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க மீது இறங்குறார். The Holy Spirit descends upon them. என்ன நடக்கிறது? What happens? என்ன நடக்கிறது? What happens? அவர்கள் பற்பல பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். They speak foreign languages. இதை கேட்டு தான் எல்லாரும் ஓடி வராங்க. Hearing this, many come. யாரும் அவர்கள் மேல எரிகிறதான அந்த அக்கினி ஜுவாலையை முதல்ல பார்க்கவில்லை. Nobody saw the flame of anointing above their heads. அவர்கள் பார்த்து அவர்கள் கேட்டதெல்லாம் அவர்கள் இடத்துக்கு ஓடி வருவதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள். The reason they came to the disciples was because they heard foreign languages. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஆகிய ஜனங்கள் அவங்க ஓடி வந்தாங்க. Hence the people came. நம்முடைய பாஷையில இவங்க பேசுறாங்களே எப்படி? How can they speak in our language? இது என்ன அர்த்தம்? What is its meaning? ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது முதல்ல நம்மை பிடிக்கிறதே நம்முடைய நாவை தான். When the Holy Spirit comes in us, he catches our tongue. அவர் நாவை அவர் உடனே பழக்குகிறார், அவருடைய பாஷையை கொடுத்து. He works the tongue by giving a different language. நாவை ஒரு மனுஷனால் அடக்க முடியாதுதான், ஆனால் அபிஷேகம் வரும் பொழுது நாவும் அடங்கும். When no man can control the tongue, but the Holy Spirit can control the tongue. ஆகையால் தான் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும், ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் நாம் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். Hence we need to be filled with anointing, and the anointing should lead us. சங்கீதம் 59 சங்கீதம் 15 வசனம். Psalms chapter 59 verse 15. அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள். Let them wander up and down for meat and grudge if they not be satisfied. ஒரு கூட்டம் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறது. A group of people wander for meat and they grudge. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's holy name. எதை சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. They don't have any satisfaction. முறுமுறுப்புகள், Murmurs. முறுமுறுப்புகள், murmurs. இது இன்றைக்கு நேற்று வந்த காரியம் அல்ல. It did not come yesterday or today. எல்லா மனிதர்களிடம் இருக்கிற காரியம் தான். All men have it. முற்பிதாக்களிடத்திலே இருந்த காரியம் தான். It was with the forefathers. அவர்கள் இந்த வனாந்தரத்திலே அவர் இறைச்சிக்காக என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். They murmured for meat in the wilderness. இதெல்லாம் இருக்கு. It's there. அங்கேதான் இங்க உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். So they wander for meat and grudge because they don't receive it. ஆனால் அதை சொல்லுகிறதால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அடுத்த வசனத்திலே 16 வசனம் சங்கீதம் 59:16 என்ன சொல்லுகிறான்? But the psalmist says in the next verse, நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். will sing of thy power, and I will sing aloud the mercy in the morning. முறுமுறுப்புகள் நீங்க வேண்டுமா நம்முடைய ஜீவிதத்திலே? For the murmurs to live in our life. கர்த்தரை உம்முடைய வல்லமையை பாடி காலையில யார் அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறாங்களோ,
கர்த்தருடைய கிருபையை அதிகாலையில் பெற்றுக்கொள்கிறவர்களோ கர்த்தருடைய கிருபையை பாடி சோதரித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் யாரோ அவருடைய வாயிலே முறுமுறுப்புகள் ஒழிந்து போகும். Those who sing and praise the power of God and those who wait for the mercy in the morning, their murmurs will leave them. நம்முடைய வாழ்விலே கர்த்தரை நானும் சங்கீதக்காரர் சொன்னது போல நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். And I will sing of thy power, and I will sing aloud of the mercy in the morning. உண்மையாய் கர்த்தரை காலையில தேடுவோம். We shall seek the Lord truly in the morning. கிருபையை பெற்றுக்கொள்வோம். Let us receive the mercy. கிருபையை மகிழ்ச்சியோடு பாடல்கள் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் அந்த கிருபைக்காக. Let us praise and sing the mercy in the morning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the Lord's holy name. முறுமுறுப்புகள் நம்முடைய வாழ்வை விட்டு ஒழிந்து போகும். Murmurs will leave our life. 1 பேதுரு 4:9 என்ன சொல்லுகிறது? 1 Peter chapter 4 verse 9 says, முறுமுறுப்பில்லாமல் ஒருவருக்கொருவர் உபசரியுங்கள். Use hospitality to one another without grudging. முடியுமா? Is it possible? முடியுமா? Is it possible? ஆண்டவர் சொல்லிட்டார். The Lord said, முறுமுறுப்பில்லாமல் ஒருவர் என்ன பண்ணுங்க? உபசரியுங்கள். Use hospitality to one another without grudging. கர்த்தருடைய உபசரி நம்ம வீட்டுக்கு வரவங்க எப்படி உபசரிக்கிறோம்? How do we use our hospitality to those who come to our house? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the Lord's holy name. முறுமுறுப்பில்லாம செய்யணுமா? We should not do without grudging. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord's holy name. உணவுக்காக முறுமுறுக்க கூடாது. You should not grudge for meat. உபசரிக்கவும் முறுமுறுக்க கூடாது. You should not grudge for hospitality. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord's holy name. கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சியோடு தியானிப்போம். Let us meditate the word of God with desire. திருவசனமாகிய களங்கமில்லா ஞானப்பாலமேல் வாஞ்சியாயிருப்போம். Let us desire the sincere milk of the word. பரிசுத்த ஆவியால் நிறைந்து ஆவியினாலே நடத்தப்படுவோம். Let us be filled with anointing and led by the anointing. அதிகாலையிலே எழும்பி கிருபைக்காய் கர்த்தரிடத்தில் கேட்போம். Let us rise in the morning and ask for his grace. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Let us praise his name. குற்றம் காணுதல். Seeing malice. குற்றத்தை பிறருடைய குற்றத்தை குறித்து நியாயம் தீர்க்கிற காரியங்கள். Judging other, condemning others. பொய் சொல்லுகிற காரியங்கள். Speaking lies. முறையிடுகிற காரியங்கள். புறங்குறுகிற காரியங்கள். Advocating. எல்லாவற்றையும் ஒழித்து விடுவோம். Let us destroy all these. கர்த்தருடைய பரிசுத்த நாம சுதனை எல்லா முழங்கால் படிப்போம்லாமா? Let's எல்லாரும் முழங்கால் படிப்போடு கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? ஹalleluya. நன்றியோடு மை சோதரிக்கிறோம். நன்றியோடு மை சோதரிக்கிறோம். நன்றியோடு மை சோதரிக்கிறோம். நன்றியோடு மை சோதரிக்கிறோம். ஹalleluya. 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 ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடி என் தேவன் எனக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்தீரே. இந்த தேவன் ஆண்டவரை கொடுத்த வார்த்தைகள் ஜீவனுள்ளதே அப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளின் வாழ்விலே ஆண்டவரே கிரியை செய்யாமல் அதை விட்டு ஒரு நாள் விலகி போகாது. அது தேவன் நிறைவேற்றதை செய்துவிட்டே என்னை விட்டும் என் குடும்பத்தை விட்டும் என் சபையை விட்டும் கேட்கல் விட்டு செல்லும் ஆண்டவரே. கர்த்தருடைய வசனம் எவ்வளவு ஆண்டவரே சத்தியம் உள்ளது. என் தேவன் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே குற்றம் கண்டுபிடியாதபடி ஆண்டவரே குற்றம் உண்டாக பேசாமல் நியாயம் தீர்க்க பேசாதபடி முறையிடாதபடி பெருங்குறாதபடி ஆண்டவரே பொய் பேசாதபடி ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவரே முறுமுறுக்காதபடி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடினமான வார்த்தைகளை வாயிலிருந்து எடுத்து போடும். வசனத்து மேல் வாஞ்சியை கொடும். அபிஷேகத்தை இன்னும் ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் இன்னும் காத்திருக்கிறாய் மாற்றும் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தெய்வ குணங்களிலே வளரும்படியாய் உம்மை போல நாங்கள் பேசும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபையும் இரக்கமும் அபிஷேகத்தையும் பாராட்டுவீராக. வசனத்து மேல வாஞ்சையை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய வழி நடத்திலும் இன்றும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியமால் வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 ரட்சிப்பின் மதில்கள் எழும்பிட வாசல்கள் துதியால் நிரம்பிடும். ரட்சிப்பின் மதில்கள் எழும்பிட வாசல்கள் துதியால் நிரம்பிடும். ஒளிய எல்லை நீர் விரித்து
என்னாலும் சேவையில் கலந்திடும் ஊழிய எல்லை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திடும் தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் இயேசு தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசு தேவா தேவனே இயேசு தேவா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.